வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பர்வத மலையை கூட நீங்க ஏறி இருப்பீங்க. ஆனா நம்ம அகத்தியர் மலையை கூட ஏறி இருக்கலாம். ஆனா கேரளாவில் இருக்கிற வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே செல்லக்கூடிய அழகு ஆபத்து நிறைந்த வனப்பகுதியில கரணம் தப்பினால் மரண பயத்தையே காட்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரெக்கிங் சொல்லப்படுற இந்த மலையை நீங்க ஏறணும்னு நினைச்சா 80 டிகிரி கோணத்துல 100 மீட்டர் கயிறை பிடிச்சு மலை ஏறி அங்க இருக்கிற விஷ்ணுவின் கால் பாலமும் சங்கும் பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். திருவிழாவா இருக்கும், தரமாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே பாறையிலிருந்து வரும் தண்ணியை அறிந்தினால் புண்ணியம்னு சொல்றாங்க. இந்த மலை ஏறும்போது நான் பார்த்து வியந்த ஒரு அதிசயம். நான் எவ்வளவோ மலை போயிருக்கேன். ஆனா இந்த மலை போவதற்கு முன்பு இந்த மலை ஏறுபவர் அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரு காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்னாடி தான் இந்த மலை ஏறுவாங்களாம். ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வருவாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு டவுட். அவ்வளவு டேஞ்சரஸ் ட்ரெக்கிங் தான் இந்த கோபாலசாமி மலை. தைப்பூசம்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் முருகர் தான் ஃபேமஸ். ஆனா கேரளாவில் தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த கோவிந்தா மலைக்கு அனுமதி உண்டு. அந்த தைப்பூசம் இரவு நாள் ஒரு நாள் மட்டும் விஷ்ணு இந்த இடத்துல வந்து நின்றதாகவும் அங்கிருந்து சங்கு ஊதுனதாகவும் சொல்றாங்க. இந்த மலைக்கு யார் யாரெல்லாம் போக வேணும்னா, உங்களுக்கு ஆஸ்துமா, லோ பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா இந்த மலைக்கு போயிடாதீங்க மக்களே. அவ்வளவு ஆபத்தான மலை இது. கொஞ்சம் பிபி கூடி இருக்கு சொல்லுது. தைப்பூச நாள் மட்டும் நடக்கும் ஒரு அதிசயம். வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த மலையில் கிடைக்கும் ஒரு புனித நீரை 50 வருடங்களாக அறிந்தி வரும் ஒரு ஐயா. 50 வருஷம் தீர்த்தம் எங்கிட்ட இருக்கு. 50 வருஷம் இந்த மலைக்கு நீங்க போகணும்னு நினைச்சா அடுத்த வருடம் 2027 தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும்தான் வனத்துறையால இதை அனுமதிக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.